குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியால என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும், நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு குழந்தையோட வயிற்று பகுதியிலையோ தொப்புள் பகுதியிலையோ ஒரு ஆம்பாட்டு பகுதியிலையோ ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி இருக்கும். திடீர்னு குழந்தை அழுகும்போது மட்டும் அந்த பல்ஜ் வெளியே வரும். அழுகாச்சி நிறுத்தினோடனே சரியாயிடும். நம்ம அழுகும்போது பயப்படுவோம், உடனே அழுகாச்சி நிறுத்தினோடனே சரியாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவோம். இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் ஹெர்னியாவாக இருக்கும். நார்மலா இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தூங்கும்போது சரியாயிடுச்சுன்னு ஒரு பிரமையில நம்ம இருந்திருக்கூடாது. இதே சமயம் சில டைம் வந்து அந்த ஹெர்னியா ரொம்ப நாளடைவில் பெருசாகிட்டே போகும். சில சமயம் ரெடியூஸ் ஆகாம அதே சைஸ்ல அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நின்னுக்கும். அது வந்து irreducible ஹெர்னியாங்கிற ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா, அதாவது குடல் மட்டும் வெளியே வராம கொழுப்புகள் வெதர்கள் வெளியே வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து ஒரு அடைப்பு பகுதியாக அது மாறி குழந்தை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இத்தனை சிம்டம் இருந்ததுன்னா எந்த வகையான சின்ன சிம்டம் இருந்தாலும் உதாசனப்படுத்தாம உடனடியாக ஒரு பீடியாட்ரிக் சர்ஜனை வந்து கன்சல்ட் பண்ணி இது என்ன டைப் என்ன மாதிரி பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மிக அவசியங்க.